துனியா ஆட்ஸ், எஸ்இஓ, டிஜிட்டல் மார்க்கெட்டிங், ஆன்லைன் அட்வர்டைஸ்மெண்ட், சோஷியல் மீடியா, இ-காமர்ஸ் மார்க்கெட்டிங் உள்ளிட்டவைகளுக்கு கீழ்காணும் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. தரமான சேவையை குறைஞ்ச செலவில் செய்கிறாங்க. ஸ்பிரிச்சுவல் தமிழன் நேயர்களுக்கு வணக்கம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பில் சிம்பலை கிளிக் பண்ணுங்க. நாம இந்த வீடியோ பதிவில் 2025 ஆண்டுக்கான புத்தாண்டு ராசி பலன்களை பார்க்க போகிறோம். இந்த சேனல் முழுக்க முழுக்க வாக்கிய பஞ்சாங்கத்தை பேஸ் பண்ண சேனல் ஆகும். இன்கேஸ் நீங்கள் திருக்கணித பஞ்சாங்கத்தை ஃபாலோ பண்ணுறீங்கன்னா தயவு செஞ்சு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிடலாம். வருகின்ற மே 14ஆம் தேதி குரு பெயர்ச்சியானது நடைபெற இருக்குங்க. அன்னைக்கு குரு பகவான் ரிஷப ராசியில இருந்து மிதுன ராசிக்கு பெயர்ச்சி அடைய போறாரு. ராகு பகவான் மே 18ஆம் தேதி மீனத்துல இருந்து கும்பத்திற்கும், கேது பகவான் கன்னி ராசியில இருந்து சிம்ம ராசிக்கும் பெயர்ச்சி அடைய போறாங்க. இதனால ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு மாதிரியான பலன்கள் நடக்க போகுதுங்க. உங்க ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும், என்ன மாதிரியா இந்த ஆண்டு உங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிறத நாம சற்று விலாவாரியா பார்ப்போம். சுக்கிர பகவான அதிபதியா கொண்ட துலாம் ராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த 2025 மென்மேலும் பல்வேறு விதமான நன்மைகளை வழங்க போகுது அப்படின்னு சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க. ஆனா அதுதான் நிதர்சனமான உண்மை. அது எப்படி என்ன அப்படின்னு நாம இந்த வீடியோல பார்ப்போம். துலாம் ராசி ரொம்பவும் நல்ல ராசி அப்படின்னே சொல்லலாம். காலபுருஷனுக்கு 7வது ராசி. ரொம்ப வசீகரமான தன்மை உள்ளவங்க இந்த துலாம் ராசிக்காரவங்க. இதுல பிறக்கிற ஆண்கள் பெரும்பாலும் பிஸ்னஸ், ட்ரேடிங், ஷேர் மார்க்கெட் உள்ளிட்டவைகளில் சிறந்த முறையில் செயல்பட முடியும். பலர் தொழிலதிபர்களாகவும் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட துலாம் ராசிக்கு இந்த 2025ஆம் ஆண்டு 100க்கு 90% நன்மைகள் தாங்க நடக்க போகுது. அது என்னென்ன அப்படின்னு நாம விலாவாரியா பார்ப்போம். உங்க ராசிக்கு ராஜ யோகாதிபதியான சனி பகவான் தொடர்ந்து 5ஆம் இடமான கும்பத்துல இந்த ஆண்டு முழுக்க ஆட்சியிலேயே இருக்க போறாருங்க. அவரோட பார்வை உங்க ராசிக்கு 7ஆம் இடம், 11ஆம் இடம் மற்றும் 2ஆம் இடத்தின் மீது விழுகுதுங்க. குரு பகவான் உங்க ராசிக்கு 9ஆம் இடமான மிதுனத்திற்கு பெயர்ச்சி அடைய போறாரு. இது ஒரு நல்ல விதமான அமைப்புன்னே சொல்லலாம். அவரோட பார்வை உங்க ராசிக்கு 3ஆம் இடம் மற்றும் ராசிக்கு 5ஆம் இடமான கும்பத்தின் மீது விழுகுது. ராகு பகவான் உங்க ராசிக்கு 5ஆம் இடமான கும்பத்துக்கும், கேது பகவான் உங்க ராசிக்கு 11ஆம் இடமான சிம்மத்திற்கும் பெயர்ச்சி அடைய போறாங்க. இதுல ராகு பகவான் சனி பகவானோட சேர்ந்து கும்பத்துல குருவோட பார்வையில இருக்க போறாரு. பூர்வ புண்ணியஸ்தானம் இந்த காலகட்டத்துல மேஜர் ரோல் பண்ண போகுது அப்படின்னு சொல்லலாம். இங்க சுபத்தன்மை அடைகிறதால ராகுவும் சனி பகவானுடைய சேர்க்கையும் உங்களுக்கு பல்வேறு நன்மைகளை தான் ஏற்படுத்த போகுதுங்க. எப்படின்னா, குழந்தை பாக்கியத்திற்காக காத்துக்கிட்டு இருக்கிற துலாம் ராசிக்காரங்களுக்கு ட்வின்ஸ் பிறப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. பெரும்பாலும் குழந்தை பாக்கியம் இல்லாம துலாம் ராசிக்காரங்க பலரும் கவலை தோய்ந்த முகத்தோட இருக்காங்க. அந்த பிரச்சனைகள் இப்போ மாறும். அடுத்ததா, நீங்க செயற்கை முறையில கருத்தரிப்புக்கு முயற்சி செய்றீங்க அப்படிங்கிற பட்சத்துல அந்த முயற்சியும் கைகூடும். திருமணத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு திருமண பாக்கியம் கைகூடும். திருமணத்துல இருந்து வந்த தடைகளும் நீங்க ஆரம்பிக்கும். வருமானம் உயரும். பதவி உயர்வு தேடி வரும். தொழில இருந்து வந்த தடைகள் நீங்கும். நீங்க டிரான்ஸ்ஃபர் இப்போதைக்கு எதிர்பார்க்க மாட்டீங்க. அதே சமயம் இருக்கிற இடத்தை தக்க வச்சுக்க முயற்சியும் செய்வீங்க. அது நல்ல விதத்துல நடக்கும். மூத்த சகோதரர்களால இந்த காலகட்டத்துல தொல்லை இருக்காது. மறுமணம் செய்ய ஆசைப்படுறவங்க இந்த காலகட்டத்துல அதற்கான ஆசையையும் தள்ளியும் வைப்பீங்க. அந்த அளவிற்கு காலம் உங்களை ரொம்ப பிஸியா வச்சிருக்கும். வளர்ச்சியில தடை இருக்காது. தொடர்ந்து மென்மேலும் வளர்ந்துகிட்டே இருப்பீங்க. நீங்க ஒரு உயர்ந்த அந்தஸ்துக்கு வருவதற்கான காலகட்டம் இது அப்படின்னே சொல்லலாம். சனி பகவானோட பார்வையில கேது பகவான் இருக்காரு. ஆனாலும் குரு பகவான் பார்வையில சனி பகவான் இருக்காரு. 2 பாவ கிரகங்கள் ஒரு சுப கிரகத்தின் பார்வையில இருக்கிறாங்க. இது உங்க வாழ்க்கையில இந்த ஆண்டு மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்த போகுதுன்னே சொல்லலாம். இதனால் வரையிலும் விரும்பிய அளவுல ப்ரொமோஷன், ஹைக், அப்ரைசர் இவை எதுவுமே கிடைக்காம இருந்த
துலாம் ராசிக்காரவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்க ஆரம்பிக்கும். இளைய சகோதரர்கள் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் பக்கபலமா இருப்பாங்க. அண்டை அயலாரின் ஆதரவும் கிடைக்கும். சுவையான உணவுகள் சமைச்சு சாப்பிட்றதுல ஆர்வம் காட்டுவீங்க. அவுட்டிங் போகிறது, ரோமிங் போகிறேன்னு சொல்லிட்டு நைட் நேரத்தில் காரில் சுற்றுறது, பைக்கில் ரைடு போகிறது உள்ளிட்டவைகளில் ஈடுபாடும் காட்டுவீங்க. இதனால் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் பிரச்சனைகள் வராமல் இருந்தாலும் கவனமாக இருக்கிறது எப்பயுமே நல்லது. குழந்தைகளோட வளர்ச்சி உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் மகிழ்ச்சி அளிக்கும். கவலை தோய்ந்த முகத்தோட குழந்தை எப்படி இருப்பாங்க, எப்படி வளர போகிறாங்கன்னே தெரியல, எதிர்காலம் எப்படி இருக்குமோ அப்படின்னு கவலைப்பட்ட துலாம் ராசிக்காரவங்க கண்ணு முன்னாடியே குழந்தைகள் சூப்பராக வளர்றத பார்க்க முடியும். நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே உங்களுக்கு உயர்கல்வி நல்ல விதத்தில் அமையும். மேலும் குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வர நினைச்சவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அதற்கான வாய்ப்புகளும் கிடைக்கும். ஒரு சிலர் குலதெய்வம் கோயிலுக்கு போக ஆசைப்படுவாங்க, ஆனால் எது குலதெய்வம்னு தெரியாது. அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் குலதெய்வம் தெரிவதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கு. உடல்ல பொலிவு ஏற்படும். உடல்ல இருந்த நோய் பிரச்சனை முதலியவைகள் எல்லாமே நீங்க ஆரம்பிக்கும். உடல் நலத்தை பேணி பாதுகாக்க முயற்சி செய்வீங்க. இந்த காலகட்டத்தில் துலாம் ராசிக்காரவங்களுக்கு உடல் எடை கூடுவதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. எனவே உடல் எடையை குறைப்பதற்கான முயற்சிகளில் கவனம் செலுத்துங்க. குறிப்பாக எக்ஸசைஸ், யோகா உள்ளிட்டவைகளில் நீங்கள் விருப்பம் காட்டுவது உங்களுக்கு பின்வரும் காலங்களில் மிகப்பெரிய அளவில் நல்ல பலன்களையே வழங்கும். குழந்தைகளோட பேசாமல் இருந்து வந்தவங்களும் இந்த காலகட்டத்தில் குழந்தைய தேடி போய் பேச ஆரம்பிப்பீங்க. உங்கள் வாய் தான் உங்களுக்கு பிரச்சனையாக இருந்துக்கிட்டு இருக்கு. அதை மட்டும் தயவு செஞ்சு மூடிக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா விருச்சிகத்தை இந்த ஆண்டு முழுக்க சனி பகவான் பார்க்குறாரு. உங்களை பொறுத்த மட்டும் விருச்சிகம் என்பது பேச்சு, அதே சமயம் வருவாய். பண வருவாய் இந்த காலகட்டத்தில் பெரிய அளவில் பாதிக்காது. ஆனால் பேசியே காரியம் சாதிக்க பழகிக்கோங்க. தேவையற்ற வாக்குவாதங்களையும் விவாதங்களையும் ஈடுபடாமல் பேச்சை குறைச்சிட்டு வளர்ச்சியில் கான்சென்ட்ரேட் பண்ணுறது ரொம்ப நல்லது. இதுபோல் ஒரு அருமையான காலகட்டம் பிற்காலங்களில் ரொம்ப லேட்டாக தான் அமையும். அதனால் இப்போ அமைஞ்ச காலகட்டத்தை பயன்படுத்தி மிகப்பெரிய வளர்ச்சிக்கு நீங்கள் திட்டமிட்டு முயற்சி செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. சொத்து வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்லதொரு வாய்ப்பும் அமையும். சொத்து பத்து சேர்க்கையும் உண்டாகும். புதிய வாகனம், வீடு, நிலம் உள்ளிட்டவைகளை வாங்கும் பாக்கியமும் ஏற்படும். அது மட்டும் இல்லை, நீங்கள் நினச்ச மாதிரியே வீடு மாற்றமும் உண்டாகும். ஏற்கனவே சொன்னது போல் உங்கள் ராசிக்கு 100க்கு 90% நன்மைகள் தாங்க நடக்கும். ஷேர் மார்க்கெட், கிரிப்டோ கரன்சி ட்ரேடிங் உள்ளிட்டவைகளில் கூட உங்களுக்கு அதிர்ஷ்டம் இருக்குது. அதில் முதலீடு செய்ய இந்த 2025 எந்த ஒரு தடையும் இல்லை. குருவோட அதிசார பயிற்சியும் உங்களுக்கு நன்மைகளை வழங்கும் விதத்தில் தான் இருக்குது. தாய்மாமன் வழி உறவினர்கள் உட்பட பல்வேறு விதமான நன்மைகள் உங்களுக்கு கிடைக்க தான் போகுது. எனவே கவலையே படாதீங்க, எல்லாம் நல்ல விதத்தில் நடக்கும். மேலும் பல நன்மைகள் நடக்க குலதெய்வ வழிபாட்டோட உக்கிரதெய்வ வழிபாட்டை மேற்கொள்வது ரொம்ப நல்லது. நம்ம சேனலில் விளம்பரம் செய்ய நினைக்கிறவங்க கீழ்காணும் மெயில் ஐடியை தொடர்பு கொள்ளலாம். மேலும் இது போன்ற ஆன்மீகம், ஜோதிடம், ராசிபலன், சித்தர் வழிபாடு, கோயில்கள், புராணங்கள், இதிகாசங்கள் பற்றிய தகவல்களுக்கு நம்ம ஸ்பிரிச்சுவல் தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. மறக்காம பெல் சிம்பலை கிளிக் பண்ணுங்க. நன்றி. Subscribe, like, comment, and share.